Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து Photoshop வெர்ஷன் வந்து 2021. அதான் இந்த வெர்ஷன்ல வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. பாத்தீங்க இது ஓபன் பண்ணா இப்படி தான் இருக்கும் அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து. இப்போ பாத்தீங்க கிரியேட் ஒரு நியூ டாக்குமெண்ட் ஒன்னு கிரியேட் பண்றேன்னா கிரியேட் நியூ டாக்குமெண்ட்னு ஒரு பட்டன் இருக்கு. இத கிளிக் பண்ணா நியூ டாக்குமெண்ட் ஒன்னு கிரியேட் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபைல்ல போய்ட்டு நியூ அடிச்சாலும் டாக்குமெண்ட் ஒன்னு கிரியேட் பண்ணலாம். ரைட்? இப்போ நான் வந்து ஃபைல்ல போய்ட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட் ஒன்னு கிரியேட் பண்றேன். அதே மாதிரி தாங்க. பாத்தீங்கன்னா முன்னோல ஃபோட்டோஷாப்ல உள்ள டேஷ்போர்ட் வேற இதுல வேற. இப்போ பாத்தீங்கன்னா கஸ்டம் சைஸ் நீ ரீசன்ட்டா கிரியேட் பண்ணதெல்லாம் இங்க வரும். இதுல பாத்தீங்கன்னா சேவ் பண்ணதெல்லாம் வரும். ஏன்னா ஃபோட்டோ. இப்போ ஃபோட்டோ சம்பந்தமா நீங்க செய்யறதுன்னா இந்த டேபுக்கு போகணும். ஓகே? பிரிண்ட் சம்பந்தமா செய்யறதுன்னா இந்த டேபுக்கு போகணும். இதுல பாத்தீங்கன்னா எல்லா சைஸஸும் இருக்கு. இப்போ முன்ன இப்படி இல்லனா செலக்ட் பண்ணனும். இப்போ இதுல வந்து இந்த டேப்ல கொடுத்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு தேவையானது A4 னா A4 செலக்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே? இப்போ லெட்டர்னா லெட்டர் சைஸ். ஓகே? லீகல் சைஸ். ஓகே? இந்த மாதிரி நிறைய சைஸ் A6, A4 இந்த மாதிரி எல்லா பேப்பர் சைஸும் வந்து இதுல வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதே அடுத்து வந்து வெக்டர் ஃபார்மேட். இப்போ வெக்டர் ஃபார்மேட் சைஸஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் தேவையான சைஸஸ் எடுத்துக்கலாம். போஸ்டர், போஸ்ட் கார்டு எல்லா சைஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வெப் சம்மந்தமான டெம்ப்ளேட் செய்கிறதுக்கான சைஸஸும் இருக்குது. ஓகே? அடுத்து மொபைல். இப்போ மொபைல் டிசைனிங் செய்கிற மாதிரிக்கும் ஒரு சைஸஸும் இருக்குது. இப்போ மொபைல் சம்மந்தமாக அந்த டிசைன்ஸுக்கும் இது கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபிலிம் அண்ட் வீடியோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகே? இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது அடுத்த வெர்ஷன்ஸோட பார்க்கும்போது. இப்போ நான் வந்து எனக்கு வந்து A4 தாள் எடுக்கணும்னா இப்போ இதில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. எங்கன்னா A4 தாள் இருக்குது, எங்கன்னா ஒரு ஆப்ஷனுமே இல்லைன்னு. இப்போ A4 தாள் வந்து எதில் சம்மந்தப்பட்டது? பிரிண்டிங்கோட பேஸ் ஆனது. அப்போ பிரிண்ட்ன்ற டேப்புக்கு போங்க. போயிட்டு இதில் பாருங்கள் A4 எங்கே இருக்குது பேப்பர் வந்து எல்லா பேப்பரும் இதில் இருக்குது. உங்களுக்கு தேவையான இல்லை DL வந்து எல்லாமே DL வந்து இப்போ ஆஸ்திரேலியாவில் அந்த பேப்பர் வந்து நல்ல ஃபேமஸான பேப்பருங்க DL ஃபேவர். ஓகே ரைட். இப்போ வந்து A4 தாள் எடுத்து இப்போ இங்கே வந்து உங்களுக்கு என்ன பேரில் வேணுமோ அதை பேரை கொடுக்கலாம். இப்போ நான் வந்து சும்மா ஃபர்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். ஓகே? எடுத்து நீங்கள் இன்ச்சஸ் வேணுமா மில்லிமீட்டர் வேணுமா இதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே? பிக்சல், இன்ச்சஸ் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே? இல்லை உங்களுக்கு தேவையானது வந்து சூஸ் பண்ணிக்கலாம். என்னன்றது உங்களுக்கு வந்து வேணும்னு சொல்லி. இப்போ இங்கே வந்து உங்கள் சைஸ் வந்து உங்களுக்கு A4 சைஸ்க்கு வந்து இங்கே வந்து உங்களுக்கு டிஃபைன் பண்ணி வந்துடும். இப்போ பிக்சலுக்கு பார்த்தீங்கன்னா பிக்சலுக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகே? இந்த மாதிரி இதில் வந்து ஓரியன்டேஷன் வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போ இந்த ஓரியன்டேஷன்லாம் வந்து ஈஸியாக மாற்றிக்கலாம். ஓகே? இல்லை ஓரியன்டேஷனோட டேப் வந்து அதில் இல்லை பழைய வெர்ஷன்ஸ். இப்போ இதில் வந்து ஒரு ஓரியன்டேஷன் டேப் இருக்குது. நீங்கள் போர்ட்ரேட் வேணுமா? ஓகே ரைட். ஓரியன்டேஷனில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே? இங்கே வந்து கலர் மூட் வந்து RGBயா CMYKயா என்றதை நீங்கள் தீர்மானப்படுத்திக்கலாம். ஓகே? இங்கே பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் பேப்பரில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இங்கே செஞ்சுக்கிற ஒரு முக்கியமான விஷயங்கள். ரைட்? செஞ்சுட்டு இதை வந்து கிளிக் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களோட A4 பேப்பர் வந்து க்ரியேட் ஆகி முடிச்சு. ஓகே? அவ்வளோதான் பாருங்கள். இப்போ நார்மலான்ற டேப்புக்கு வந்துட்டீங்க. ஆனால் இதில் வந்து நிறையா வந்து புது புது விஷயங்கள் இதில் இருக்குது. இப்போ மூவ் டூலெலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. மூவ் டூல் வந்து இப்போ முன்ன மாதிரி இல்லை. மூவ் டூல் வந்து ஒரு அம்புக்குறியான வரும். இல்லை அம்புக்குறியில் இந்த மாதிரி தான் இருக்குது. மூவ் டூல் இவன்கிட்ட வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஓகே? மற்றபடி இதில் வந்து உங்களுக்கு லேசான விஷயம் என்னென்னா இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு லேயர் ஒன்று போடுறேன். தூக்கி இப்போ மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் டூல் எடுத்து வரைகிறேன். இப்போ லேயர் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் திரும்ப இதே லேயரை வந்து காப்பி எடுத்துகிட்டு போகிறேன். Ctrl J அடித்து டூப்ளிகேட் காப்பி எடுக்கிறேன். இப்போ நான் அதை எடுத்து ஒன்று ஒன்றா கிட்ட எடுக்கிறேன் வச்சுட்டு. இப்போ இதில் பாருங்கள் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ மற்ற பழைய டாக்குமெண்ட்டில் வந்து இதை செலக்ட் பண்ணுறாருன்னா அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு வந்து ரைட் கிளிக் பண்ணி அந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு தான் இதை வந்து மூவ் பண்ணணும். இல்லாட்டி சும்மா மூவ் பண்ண இயலாது. இப்போ இதை பாருங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ட்ராக் பண்ணாவே கணக்காக அந்த லேயர் வந்து உங்களுக்கு வந்து டக்குன்னு அந்த லேயர் செலக்ட் ஆகுது. இப்போ இதை மூவ் பண்ணால் இது லேயர் செலக்ட் ஆகுது. இதை செலக்ட் பண்ணால் இது செலக்ட் ஆகுது. இது செலக்ட் ஆகுது. முன்னே அப்படி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த லேயர் என்ன இந்த லேயர் என்ன அந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இப்போ இதுகளில் வந்து அந்த ப்ராப்ளம் எல்லாம் அல்லது ரொம்ப வந்து நமக்கு ஈஸியாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இப்படிலாம் எடுக்கிற நேரம்னா உங்களுக்கு பாருங்கள் கரையான அலைன்மெண்ட்லாம் சரியாக உங்களுக்கு செட் பண்ணக்கூடியது. இதுக்கான அலைன்மெண்ட் என்ன வித் அண்ட் ஹைட் எல்லாமே வந்து இதில் காட்டுறாங்க. ஓகே? ஓகே? இப்போ இது ரெண்டுக்குள்ள இடைவெளி என்ன எல்லாமே இதில் காட்டப்படுது. ஓகே? அந்த அளவில் வந்து இந்த நியூ வெர்ஷன் வந்து நமக்கு ஈஸியாக இருக்குது. நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து நமக்கு ஒர்க் செஞ்சுட்டு போகிறதுக்கு வந்து பழைய வெர்ஷனோட கம்பேர் பண்ணுற நேரம் ஃபோட்டோஷாப் வெர்ஷன் வந்து 2021 ரைட்? ஓகே? இப்போ நிறையா பேர் சொல்லுவாங்க நீங்கள் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணுங்கள் புது வெர்ஷன் யூஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து குழம்பிடுவீங்க ஆஸ் அ பிகினர். ஆனால் புது விஷயத்தில் வந்து நிறைய விஷயம் இருக்குது இதில். இப்போ புது விஷயத்துலேயே நீங்கள் செஞ்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே? அப்டேட் ஆகிறதுக்கு வந்து சிம்பிளாக இருக்கும். ரைட்? இப்போ இதில் வந்து க்ராப்பிங் மற்ற டூல்ஸ்லாம் சேம் தான். ஆனால் அடிஷ்னல் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நிறைய விஷயம். ரைட்? இன்னொரு முக்கியமான விஷயம்னா
இப்போ அனிமேஷன் வந்து பழைய வெர்ஷனில் வந்து ஒரு லேயரில் தான் நமக்கு அனிமேஷன் பண்ணலாம். இப்போ இதில் வந்து அனிமேஷன் பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள் டைம் லைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பாருங்கள் டபுள் லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் புது டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். இதை இது பண்ணிட்டு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறேன். நம்ம A4லேயே வச்சுக்கலாம், எந்த சைஸில் வேணால் வச்சுக்கலாம். ரைட், இப்போ நம்ம வந்து இப்போ இதில் வச்சுட்டு கஸ்டம் சைஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இல்லாட்டி நமக்கு வேணும்னா கஸ்டம் சைஸில் வந்து எப்படி கொடுப்போம், 2000 பிக்சல் ஹைட், 2000 பிக்சல் ஹைட்னு கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணோம். இப்போ இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ இதில் வந்து நம்ம பாருங்கள் அனிமேஷன் ஒன்று செய்கிறதுக்கு வந்து சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. நம்ம விண்டோஸில் போய்ட்டு டைம் லைன்னு இருக்குது. சில இதில் அனிமேஷன் வரும் பழைய வெர்ஷன்ஸில், இதில் வந்து அனிமேஷனில் டைம் லைன். இப்போ நிறையா பேருக்கு தெரியாது டைம் லைன். இப்போ இந்த டைம் லைனில் வந்து பாருங்கள், இப்போ நான் ஒரு லேயர் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு இந்த டைம் லைனை வந்து கிளிக் பண்ணேன்னா இதே லேயர் நீங்கள் ஆட் பண்ணுற லேயர் எனக்கு க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இப்போ எங்களுக்கு அனிமேஷன்ஸ் எல்லாம் வந்து சும்மா ஈஸியாக வந்து இதில் செஞ்சுருப்பாங்க. 2 இப்போ இது இன்னொரு ஃப்ரேம் போடணும், இன்னொரு ஃப்ரேம் போடலாம், இன்னொரு லேயர் ஆட் பண்ண, இந்த மாதிரி என்னது அடாப்ட் அனிமேட்டில் மாதிரியே இதுலேயும் லேயர்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டு போக முடியும். இப்போ மற்ற வெர்ஷன்ஸ்லாம் அப்படி இல்லை. ஓகே, இப்போ பாருங்கள் சும்மா இப்போ ஒரு போல் ஒன்று இருந்துச்சுன்னா இப்போ இந்த லேயரில் வந்து இந்த போலை க்ரியேட் பண்ணுறேன். இந்த லேயரில் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த கலரை வந்து ஆல் டைம் பேக் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணால் கலர் ஃபில் ஆகிடும். செலக்ட் டிசெலக்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு லேயரில் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ எனக்கு வந்து இதே பால் வந்து இன்னொரு பால் ஒன்று க்ரியேட் பண்ணேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு பால் க்ரியேட் பண்ணுறேன்னா இப்போ இந்த லேயரை வந்து இன்னொரு டூப்ளிகேட் காப்பி ஒன்று எடுத்தோம்னா நான் கிளிக் பண்ணேன், டூப்ளிகேட் காப்பி ஒன்று வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு லேயர் ஆட் ஆகிடுச்சு. இந்த லேயரை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கான கலர் நம்ம மாற்றிக்குவோம், இந்த கலருக்கு மாற்றுவோம். ஓகே, இப்போ இந்த மாதிரி வேலைகளை நமக்கு செஞ்சுக்கொள்ள முடியும். பாருங்கள் டபுள் லேயரில் இருக்குது இப்போ அனிமேஷன். இப்போ இங்கே இப்படி போட்டோம்னா இப்போ அனிமேஷனை ப்ளே பண்ணி பாருங்கள் இப்படி ப்ளே ஆகுதுன்னு. இப்போ இங்கே வர நேரம் மற்ற போல் தெரியும், இங்கே வரணும். இது இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி. இப்போ இந்த மாதிரி அனிமேஷன்ஸ் வந்து சில அனிமேஷன்ஸ் வந்து உங்களுக்கு செய்யலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி செய்யலாம். இப்போ உங்களுக்கு இல்லாட்டி இதை நான் இந்த ஃப்ரேமோட நான் இன்னொரு இது க்ரியேட் பண்ணுறேன். ரைட், இப்போ இங்கே நான் போடுறேன், இந்த வட்டத்தை கொஞ்சம் இழுக்கிற மாதிரி பண்ணலாம். ரைட், இப்போ இது மாதிரி அடிச்சுட்டு இந்த வட்டத்தில் வச்சு நமக்கு ஃபில்டரில் போய்ட்டு லிக்யூஃபைன் ஆப்ஷன் இருக்குது. இதை செலக்ட் பண்ணி இந்த வட்டத்தை சும்மா அந்த மாதிரி போட்டலாம், இப்படி போட்டுக்கலாம். போட்டு ஓகே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அனிமேஷன் வந்து எப்படி ப்ளே ஆகும், இப்படி ப்ளே ஆகும். ஓகே, இப்போ நான் இதை வந்து இப்படி பண்ணுறேன். இப்போ வந்து இதை எனக்கு இப்படி போட்டுட்டு இப்போ எனக்கு வந்து இதை டக்குன்னு எனக்கு ப்ளே ஆகணும்னா இதை கொஞ்சம் சைஸ் அப்படி குறைச்சிக்கலாம். இதையும் இப்படி குறைச்சிட்டு ஒரு கிஃப்ட் இமேஜாக மாற்றி விடலாம். இப்போ ரெண்டையும் வந்து ஒன்றா இணைச்சிக்கிட்டோன்னா மேலே தூக்கி பண்ணால் ஒன்றா வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அனிமேஷன் தேவை. இதை வந்து நம்ம எப்படி அனுப்பி எடுக்கிறதுனா மெஷினுக்கு எக்ஸ்போர்ட்டில் போய்ட்டு சேஃபோ வெப் லெகன்ஸ் இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்வர்ன்ற ஆப்ஷனை கொடுங்க, எனக்கு செலக்ட் கிஃப்ட்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆகும். அப்படி இந்த மற்றது வரதில்லைன்னு பார்க்கணும், இந்த கீழே தான் ப்ளே ஆகுது, மற்றது இந்த ப்ளே ஆகுது. ரைட், இதை நம்ம சேவ் கொடுத்துட்டு இதை வந்து நான் டாக்குமெண்ட்டில் வந்து அனிமேட்னு சொல்லுமா பேர் கொடுத்துட்டா சேவ் ஆகிரும். இப்போ நம்ம டாக்குமெண்ட்டில் போய்ட்டு பார்த்தோம்னா அனிமேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அனிமேட்னு ஒன்று சேவ் ஆகிருக்கும். அனிமேட் இதுதான் இதாக இருக்குது. இதை ஓப்பன் பண்ணணும். இதை வந்து ஓப்பன் வித் அதாவது ஒரு ப்ரௌசருக்கு ஓப்பன் பண்ண, நான் வந்து இதை இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகுது. இப்போ இந்த மாதிரி ஒரு அனிமேஷன்ஸ் வந்து ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் ஃபோட்டோஷாப்பில் வந்து. ரைட், இந்த மாதிரி வேணுங்கிற உங்களுக்கு கிஃப்ட் இமேஜஸ் வந்து செஞ்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம். அதாவது மல்டிபிள் ஃப்ரேம் இந்த மாதிரி மல்டிபிள் லேயர்ஸ் எல்லாம் போட இயலாது உங்களுக்கு வந்து இதில் பழைய வெர்ஷன்ஸில் வந்து. இந்த மாதிரி புது அட்வான்டேஜஸ் இருக்குது புது வெர்ஷன்ஸில் வந்து. இதில் ஏதாவது சந்தேகம் இருப்பேன் கமெண்ட்டை தெரிவிங்க. நம்ம இது மாதிரி புதுசாக 2021 உள்ள வீடியோஸ் வந்து நம்ம பேசிக்ஸில் வந்து நம்ம படிப்போம். நம்மகிட்ட இனி வர டியூட்டோரியல்ஸில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.